குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். பழங்குடி மக்கள் மோடிக்கு வரவேற்பு. பழங்குடியின விடுதலை போராட்ட வீரர் பிர்சா முண்டாவின் 150வது பிறந்த நாளான இன்று அவருக்கு பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்தினார். ஜார்க்கண்டின் ஒலிஹாட் பகுதியில் பிறந்த பிர்சா முண்டா ஆங்கிலேயர்கள் அடக்குமுறைகளை எதிர்த்தும் பழங்குடியினரின் நில உரிமைக்காக போராடியவர். 25 வயதிலேயே இறந்தார். பிர்சாவின் பிறந்த நாளை ஒட்டி பீகாரின் ஜமுய் நகரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி 6000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். பீகார் சென்ற பிரதமர் மோடிக்கு பழங்குடிகளின் பாரம்பரிய ஆடல் பாடலுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இலங்கை பார்லி தேர்தல், அதிபர் திசநாயக்க கட்சி அசத்தல். இலங்கையில் கடந்த செப்டம்பர் 21 நடந்த அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கூட்டணியின் அனுரகுமார திசநாயக்க வெற்றி பெற்றார். அவர் செப்டம்பர் 23 புதிய அதிபராக பதவியேற்றார். அவரது என்பிபி கூட்டணிக்கு இலங்கை பார்லிமென்டில் 3 உறுப்பினர்கள் மட்டுமே இருந்தனர். இதனால் தேர்தல் நடத்தி பெரும்பான்மை பெறும் வகையில் பார்லிமென்டை கலைத்து அதிபர் திசநாயக்க உத்தரவிட்டார். புதிய பார்லிமெண்ட் தேர்தல் நவம்பர் 14 நடக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டது. 225 உறுப்பினர்கள் கொண்ட இலங்கை பார்லிமென்டில் 196 எம்பிக்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். மீதமுள்ள 29 உறுப்பினர் இருக்கைகள் ஒவ்வொரு கட்சிகள் பெறும் ஓட்டு அடிப்படையில் அவர்களுக்கிடையே பிரித்து கொடுக்கப்படுகிறது. இந்த 196 இடங்களுக்கு பல்வேறு கட்சிகள் சார்பிலும் சுயேட்சையாகவும் 8821 பேர் போட்டியிட்டனர். நாடு முழுதும் 13314 ஓட்டுச்சாவடிகளில் நேற்று காலை 7 மணி முதல் ஓட்டுப்பதிவு விறுவிறுப்பாக நடந்தது. ஒட்டுமொத்தமாக 1,17,00,000 பேர் ஓட்டளிக்க தகுதி பெற்றிருந்தனர். மாலை 4 மணி வரை ஓட்டுப்பதிவு அமைதியாக நடந்து முடிந்தது. உடனடியாக வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியது. தொடக்கம் முதலே அதிபர் திசநாயக்கவின் கட்சி முன்னிலை பெற்றது. 113 இடங்கள் தேவை என்ற நிலையில் தேசிய மக்கள் சக்தி 123 இடங்களை கடந்தது. இதன் மூலம் வலுவான பார்லிமென்டை அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அமைக்க உள்ளது. அனைத்து கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளி தேசிய மக்கள் சக்தி ஒட்டுமொத்தமாக 70% ஓட்டுகளை பெற்றது. சஜித் பிரேமதாசா தலைமையிலான எதிர்க்கட்சி கூட்டணி 18% ஓட்டுகளுடன் 2வது இடத்தை பிடித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி 5% ஓட்டுடன் 3வது இடத்தையும், ராஜபக்சேவின் இலங்கை பொதுஜன முன்னணி 3% ஓட்டுடன் 4வது இடத்தையும் பிடித்துள்ளது. கிண்டி மருத்துவமனையில் நோயாளி பலி, மருத்துவர்கள் இல்லை என குற்றச்சாட்டு. கிண்டி மருத்துவமனையின் புற்றுநோய் மருத்துவர் பாலாஜியை வாலிபர் கத்தியால் குத்தியதை கண்டித்து தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவர்கள் நேற்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். எனினும் அவசர சிகிச்சை அளிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தனர். சென்னை பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் பித்தப்பை கல் பிரச்சனையால் நேற்று இரவு கிண்டி மருத்துவமனையில் அட்மிட் ஆனார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்தனர். எனினும் இன்று அதிகாலை இறந்தார். இந்நிலையில் மருத்துவமனையில் டாக்டர்கள் இல்லாததே விக்னேஷ் இறப்பிற்கு காரணம் என அவரின் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். மருத்துவமனையில் குவிந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அமைதியாயினர். இந்த சம்பவம் தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகம் அளித்துள்ள விளக்கத்தில் கூறியிருப்பதாவது: தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையை தொடர முடியாத நிலையில் விக்னேஷ் அனுமதிக்கப்பட்டார். அவர் அழைத்து வரப்பட்ட போது மருத்துவர்கள் பணியில் இருந்தனர். அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டு முறையான சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் விக்னேஷ் இறந்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரை பறித்த எலி மருந்து, 2 பேர் கைது, உரிமையாளருக்கு வலை. சென்னை குன்றத்தூர் அடுத்த மணஞ்சேரி அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் தனியார் வங்கி மேனேஜர் கிரிதரன். எலி தொல்லை காரணமாக டி நகரைச் சேர்ந்த தனியார் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனம் மூலம் வீட்டிற்கு எலி மருந்து அடித்துள்ளார். பிறகு மனைவி பவித்ரா மற்றும் 2 குழந்தைகளுடன் கிரிதரனும் வீட்டில் இரவு ஏசி போட்டு உறங்கியுள்ளனர். அதிக அளவில் எலி மருந்து வைத்ததில் நெடி ஏறி 2 குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் மூச்சு திணறலுடன் வாந்தியும் வயிற்றுப்போக்குமானது. அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு 6 வயது மகள் வைஷாலினி, 1 வயது மகன் சாய் சுந்தரேசன் ஆகியோர் இறந்தனர். கிரிதரன் மற்றும் பவித்ரா ஆகியோர் போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவத்தில் வழக்கு பதிவு செய்த குன்றத்தூர் போலீசார் எலிமருந்து வைத்த தனியார் பெஸ்ட் கண்ட்ரோல் ஊழியர்கள் தினகரன், சங்கர்தாஸ் ஆகியோரை கைது செய்தனர். போலீசார் தன்னை தேடுவதை அறிந்த அதன் உரிமையாளர் பிரேம்குமார் தலைமறைவாகி உள்ளார். அவரை தேடி வருகின்றனர்.
இந்நிலையில் 2 குழந்தைகள் இறந்து போனது குறித்து சிகிச்சை பெற்று வரும் பெற்றோருக்கு இன்னும் தகவல் தெரிவிக்காத நிலையில் குழந்தைகளின் உடல்களை பிரேத பரிசோதனை செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பெற்றோருக்கு முறையாக தகவல் தெரிவித்துவிட்டு அவர்களிடம் பிரேத பரிசோதனை செய்ய கையெழுத்து வாங்கிய பிறகு இறந்து போன குழந்தைகளின் உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யப்படும் என போலீசார் தெரிவித்தனர். திருச்செந்தூர் கடற்கரையில் பக்தர்கள் தங்க வேண்டாம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கடற்கரையில் மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் தங்கி தரிசனம் செய்வது வழக்கம். திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. 60 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. எனவே கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கடற்கரையில் தங்குவதை தவிர்க்குமாறு தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. முதல் அனல்மின் நிலையம் இடிப்பு, NLCயின் அடையாளம். கடலூர் நெய்வேலியில் NLC நிறுவனம் திறந்தவெளி சுரங்கங்களில் நிலக்கரி வெட்டி எடுத்து அனல் மின் நிலையங்கள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்கிறது. இங்கிருந்து தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களுக்கும் மின்சாரம் சப்ளை செய்யப்படுகிறது. நெய்வேலியில் முதலாக அமைக்கப்பட்ட அனல் மின் நிலையத்தின் ஆயுட்காலம் முடிந்ததால் கடந்த 4 ஆண்டுகளாக கைவிடப்பட்டிருந்தது. தற்போது பாதுகாப்பு கருதி அந்த மின் நிலைய கட்டிடம் இடிக்கப்பட்டு வருகிறது. நெய்வேலியில் 1962இல் முதலாக அமைக்கப்பட்டதுதான் இந்த அனல் மின் நிலையம். ஜெர்மன் ரஷ்ய தொழில்நுட்பங்களுடன் வடிவமைக்கப்பட்டது. 600 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது. இந்த அனல் மின் நிலையத்தின் ஆயுட்காலம் 25 ஆண்டுகள் என நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு சில முறை புதுப்பிக்கப்பட்டு தொடர்ந்து இயங்கி வந்தது. அனல் மின் நிலையம் 20 ஆண்டுகளுக்கு மேல் செயல்படக்கூடாது என வரையறை இருப்பதால் ஆயுட்காலம் முடிந்த இந்த மின் நிலையத்தை மூட தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. 2020 செப்டம்பரில் இந்த அனல் மின் நிலையம் மூடப்பட்டது. 60 ஆண்டுகளுக்கு மேலாக NLC நிறுவனத்தின் அடையாளமாக திகழ்ந்த அனல் மின் நிலையம் தற்போது இடிக்கப்பட்டு வருகிறது. காற்றின் தரம் மிக மோசம், மூச்சு திணறும் தலைநகரம். கிராப் 3 கட்டுப்பாடு அமல். பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் பயிர்க்கழிவுகள் எரிக்கப்படுவதால் டெல்லியில் காற்று மாசு ஏற்பட்டு புகை மண்டலமாக காணப்படுகிறது. வாகனங்களின் புகை, வேளாண் கழிவு எரிப்பு, சாதகமற்ற வானிலை, குறைந்த காற்றின் வேகம் உள்ளிட்டவை காற்று மாசுவை அதிகரித்துள்ளன. குழந்தைகள், முதியவர்கள் பல்வேறு உடல்நல பிரச்சினைகளால் பாதிக்கப்படுகின்றனர். கடந்த 3 நாட்களாக காற்றின் தர குறியீடு 400க்கு மேல் சென்று மிக மோசமான அளவை எட்டியுள்ளது. காற்றின் தரம் இந்த அளவுக்கு சரிந்திருப்பது ஆரோக்கியமான மக்களையே பாதித்துவிடும். சுவாச நோய், நுரையீரல் தொற்று இருப்பவர்களின் நிலை இன்னும் மோசமாகும் என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரித்துள்ளது. டெல்லியில் நேற்று காற்று மாசுடன் பனிப்பொழிவு சேர்ந்து எதிரில் இருப்பவர்களை கூட பார்க்க முடியாத அளவுக்கு அடர்த்தியான படலம் உருவானது. வாகன ஓட்டிகள் தடுமாறினர். 300 விமானங்கள் மற்றும் ரயில்கள் போக்குவரத்தில் தாமதம் ஏற்பட்டது. டெல்லியின் வெப்பநிலையும் இந்த சீசனில் இதுவரை இல்லாத அளவு 16 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்ததாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக டெல்லி அரசு கிராப் 3 எனப்படும் காற்று மாசை தடுப்பதற்கான கடுமையான கட்டுப்பாடுகளை அமலுக்கு கொண்டு வந்துள்ளது. அதன்படி மின்சாரம், CNG மற்றும் BSVI டீசல் பஸ்கள் வாகனங்கள் தவிர்த்து பிற வாகனங்கள் வெளியிலிருந்து டெல்லிக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவசியமில்லாத கட்டுமான மற்றும் இடிப்பு பணிகள் செய்யக்கூடாது. டெல்லி சுற்றுவட்டார பிராந்தியத்தில் அத்தியாவசியமில்லாத தொழில்துறை சார்ந்த சுரங்க பணிகள் நிறுத்தப்படும். குழந்தைகள் மோசமான காற்றை சுவாசிப்பதை தடுக்கும் வகையில் 5ஆம் வகுப்பு வரை ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்தப்படும். சாலைகளில் கிளம்பும் புழுதியை கட்டுப்படுத்த தினமும் லாரிகள் மூலம் தண்ணீர் பீய்ச்சி அடிக்கப்படும். காற்றின் தரம் மேம்பட்டதும் அந்த கட்டுப்பாடுகள் படிப்படியாக விலக்கப்படும். ஐப்பசி பௌர்ணமி வழிபாடு, சிவனுக்கு அன்னாபிஷேகம். ஐப்பசி பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் மூலவருக்கு 50 கிலோ அரிசி, கேரட், பீன்ஸ், வாழைக்காய், அவரைக்காய் உள்ளிட்ட காய்கறிகளை கொண்டு அன்னாபிஷேகம் செய்யப்பட்டது. அண்ணாமலையார் கோயிலின் 5ஆம் பிரகாரத்தில் கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதியிலும் அன்னாபிஷேகம் நடந்தது. கிரிவல பாதையில் உள்ள திருநேர் அண்ணாமலையார் சன்னதியில் 150 கிலோ சாதம், காய்கறிகள் படையலிட்டு அன்னாபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. கிரிவலம் வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர்.
தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பாலசுப்பிரமணிய சாமி கோயிலில் காசி விஸ்வநாதருக்கு அன்னாபிஷேகம் நடந்தது. லட்சதீபம், பஞ்சதீபம் உள்ளிட்ட தீபங்கள் ஏற்றி சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் சுகவனேஸ்வரர் கோயிலில் மூலவர் சுகவனேஸ்வரருக்கு 500 கிலோ சாதத்தால் அன்னாபிஷேகம் செய்யப்பட்டது. அன்னத்தால் செய்யப்பட்ட லிங்கத்தை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்தபடி கோயில் வளாகத்தில் ஊர்வலமாக எடுத்து வந்து கோயில் தெப்பக்குளத்தில் கரைத்தனர். ஏராளமான பக்தர்கள் சிவனை தரிசனம் செய்தனர்.